Hi guys, this is Dharmik. எப்படி Kali Linux virtual bots or VMwareல டவுன்லோட் பண்றதுன்னு சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்லித்தரேன். நீங்க இப்போதான் வரீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியலனா என்ன மெத்தட்ல தெரியாம இருந்தீங்கன்னா this video is for you. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரெண்டு விதமா டவுன்லோட் பண்ணலாம் Kali Linux virtual botsல. நம்பர் 1 இஸ் ISO ஃபைல் ஃபார்மேட். ISO ஃபைல் ஃபார்மேட் போனீங்கன்னா நீங்க தான் வந்து RAM செட் பண்ணணும், ஸ்டோரேஜ் செட் பண்ணணும், GUI அந்த மாதிரி நீங்க தான் செட் பண்ண போறீங்க. பட் இது கொஞ்சம் டைம் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் ப்ரீபில்ட் VM. டிஃபால்ட் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கோம், நீங்க எதுவுமே செட் பண்ண தேவையில்ல. ஓகேவா, டூ டைப்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் Kali Linux இப்போதான் டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீபில்ட் VM போங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மூலமா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா கிடைக்கும். ஓகே, ப்ரீபில்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ்னா இப்படி தான் இருக்கணும்னு. அதுக்கப்புறமா நீங்க ISO ஃபைல் போங்க. ஓகே, நான் வந்து இப்போ ப்ரீபில்ட் VM தான் வந்து டவுன்லோட் பண்ண போறேன். சிம்பிள் Kali Linux போங்க. ஓகே, Kali Linux போங்க. Kali Linux வரும். ஓகே, கெட் Kali அதில் போனீங்கன்னா இமேஜ் இன்ஸ்டாலர் தான் வந்து ISO ஃபைல் விர்ச்சுவல் மிஷின்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ரெக்கமெண்டட். இது போனீங்கன்னா உங்க சிஸ்டம் என்ன பிட்னு பாருங்க, 64 பிட்டா 32 பிட்டான்னு. ஓகே, என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட். இதில் காட்டு ரெக்கமெண்டட் விர்ச்சுவல் பாட்ஸ்னு டவுன்லோட் கொடுத்துருக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, நான் இது கேன்சல் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் டெஸ்க்டாப்பில். ஓகே, அண்ட் செகண்ட் திங் விர்ச்சுவல் பாட்ஸ் போனீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, டவுன்லோட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம், விர்ச்சுவல் விண்டோஸா மேக்கா லினக்ஸானு. நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ கோ வித் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, நான் இது கேன்சல் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இதுவும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, விர்ச்சுவல் பாட்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக். இது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாக் ஃபைல்ஸுமே வந்து இன்டகிரேட் ஆகிடும். ஓகே, நான் விர்ச்சுவல் பாட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இது நீங்கள் விர்ச்சுவல் பாட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் இருக்கும், எம்டியாக. நான் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோட், பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா, ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது, எரர் தான் அடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ இங்கே தெரியுதா, Kali Linux virtual bots AMD64. இது தான் ஆக்சுவல் ஃபைல். ஓகே, இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓகே, நமக்கு இங்கே கான்ஃபிகர் ஆயிடுச்சு Kali Linux virtual bots. ப்ரீபில்டாகவே எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எதுவும் செட் பண்ண வேணாம். நான் ஜஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன், ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். அட்வான்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லைன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கணுமான்னு. நான் டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கிறேன். ஓகே, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம எதுவுமே செட் பண்ணல ப்ரீபில்ட் மிஷின்ஸ்க்கு, பட் அதுவே வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். Kali அண்ட் பாஸ்வேர்டும் Kali தான். ஜஸ்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, விர்ச்சுவல் பாட்ஸ் ரன் ஆகுது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இருக்கும், நீங்கள் எதுவும் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. எதெல்லாம் மேண்டேட்டரியாக இருக்கணும் அதெல்லாமே இருக்குது. ஓகே, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, யூடியூப்பும் வருது. ஓகே, எல்லாமே ஒர்க் ஆகுது. அண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற கமெண்ட் டைப் பண்ணுங்க, sudo apt update y sudo apt upgrade. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் Kali Linux யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாட்ஸ் ப்ரீபில்ட் யூஸ் பண்ணுங்கள், அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இது எஃபிஷியண்ட்டாக இருக்குமானா இல்லை, பிகாஸ் நீங்கள் இதுக்கு அலோகேட் பண்ணதே ரொம்ப கம்மியான ரிசோர்ஸஸ், அதனால இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அடி வாங்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ISO ஃபைல் போகலாம். ஓகே, இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் டவுன்லோட் பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.